US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வந்து கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு நோய் வந்து டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சினா என்ன, ஒரு ஆபத்தான நோயா இல்லை ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பல மக்களுக்கு இந்த நோய் இருக்குது, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த நோயை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சினா என்ன, வாங்க இந்த வீடியோவில் சொல்லலாம். சிவிஐ அப்படியே நம்ம பிரித்து பார்ப்போமே. கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படியே ஒன்று ஒன்று எடுத்துப்போம். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாய்கள் இருக்குது. அந்த ரத்த குழாய்களில் ரெண்டு இருக்குது. ஒன்று ஆர்ட்ரி, இன்னொன்று வெயின். ஆர்ட்ரின்றது இருதயத்துலேருந்து உடம்பு ஃபுல்லாக நல்ல ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஆர்ட்ரி. அதே மாதிரி இந்த கெட்ட ரத்தம்னா என்னது அப்படின்னா வந்து ஆக்சிஜனை கொண்டு போகிறது நல்ல ரத்தம், கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வர்றது கெட்ட ரத்தம். இது பியூரிஃபை பண்ணுறது வந்து நம்ம லங்ஸு. ஸோ இந்த நல்ல ரத்தத்தை கொண்டு போகிற அந்த ரத்த குழாய் பேர் தான் ஆர்ட்ரி. கெட்ட ரத்தம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச ரத்தத்தை கொண்டு வர அந்த குழாய் பேர் தான் வெயின். ஓகேங்களா? அப்போது இந்த வெயின்ன்றது உடம்புல இருக்கிற பெரிஃபெரிஸ், அதாவது கால் கை எல்லா இடத்துலையும் இருந்தோ கெட்ட ரத்தத்தை கொண்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து இருதயத்தில் சேர்த்து இருதயம் வந்து அதை லங்ஸுக்கு சுத்தம் பண்ணி அனுப்புது. அப்போ இந்த வெயின்ன்றது கெட்ட ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக இருந்து கொண்டு வந்து ஹார்ட்டுக்கு சேர்க்குது. ஸோ வெயின்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த வெயின் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்ட்ரி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வெயினோட டிஃப்ரென்ஸ் புரியும். ஆர்ட்ரின்ற நல்ல ரத்தத்தை கொண்டு போகிறது வந்து ஒரு வாட்டியும் ஹார்ட் பம்ப் பண்ணுது. கரெக்டாக லப்டப் லப்டப் லப்டப்னு அந்த பம்ப் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுதில்ல, அந்த ப்ரெஷர் தான் அந்த நல்ல ரத்தத்தை அந்த ஆர்ட்ரி மூலயமா நம்மளுக்கு சக் சக் சக்குன்னு ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டுருக்கு. அந்த ப்ரெஷர், ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர், பிபி 120/80ன்னு சொல்கிறோம்ல, அந்த பிளட் ப்ரெஷர் தான் அந்த பிளட் ஆர்ட்ரியில் ஃப்ரண்ட்டில் கொண்டு போகுது. ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து பல்ஸாக பல இடத்துல உணர்றோம். இங்கே கை வச்சா துடிக்குது, இங்கே கை வச்சா துடிக்குது, இதெல்லாம் பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எல்லாமே ஆர்ட்ரி. ஆனால் இந்த வெயின் உல்ட்டாவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறதுனால பிளட்டு போகுது, ஆனால் வெயினுக்கு அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே கிடையாது. அப்போ வெயின் வந்து அதுவாக தான் ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரணுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த வெயின் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருதயம்னு ஒன்று இருக்குது. என்ன சார் குழப்புறீங்க, நம்ம உடம்புல இருக்கிறது ஒரே ஒரு இருதயம் தானே, இங்கே தானே இருக்குன்னா அதான் கிடையாது. தேர் இஸ் சம்திங் கால்ட் செகண்ட் ஹார்ட், அதாவது இரண்டாவது இருதயம் அப்படின்னு. இரண்டாவது இருதயம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கால்களில் எஸ்பெஷலி வந்து காலுக்கு பின்னகளை கெண்டைக்கால் திசைகள் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெண்டைக்கால் திசைகள், காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காஃப் மசில்ஸ் தான் மெடிக்கலாக நாங்கள் வந்து கேஸ்ட்ரோனமியஸ் அண்ட் சோலியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ்ட்ரோனமியஸ் மற்றும் சோலியஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளோட இன்னொரு இருதயம், வெளியே இருக்கக்கூடிய இன்னொரு இருதயம் அப்படின்ற மாதிரி, தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு இருதயம் அப்படின்னு சொல்கிறோம் பெரிஃபரல் ஹார்ட். ஏன்னா ஒரு வாட்டியும் நம்ம இப்படி நடக்கும் போது என்ன, அது காலை வந்து ஸ்குவீஸ் பண்ணுறோம். ஸ்குவீஸ் பண்ணும்போது அந்த மசில், அந்த தசைகள் வந்து ஸ்குவீஸ் ஆகும்போது ரத்தத்தை அகெயின்ஸ்ட் த கிராவிட்டியாக மேலே தள்ளிக்கிட்டே இருக்குது. அப்போது வெயின் மெயினாக வேலை செய்கிறது தசைகளோட மூமெண்ட்டுனால. தசையை நீ எவ்வளோ தூரம் கண்ட்ராக்ட் பண்ணுறியோ வெயினஸ் இன்சஃபிஷியன்சி, அதாவது வெயின் வந்து நேராக அந்த ரத்தத்தை மேலே கொண்டு போய் ஹார்ட்டுக்கு சேர்க்கும். அப்போது இப்படி தானே வெயின் வேலை செய்யுது. இந்த வெயின்லேயும் நிறைய குழாய்கள் இருக்குது. அது பேர் தான் வேல்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெயின் வேல்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த வெயின் வந்து ரத்தத்தை மேலே கொண்டு போய் சேர்க்க முடியல, ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா அது பேர் தான் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ வெயின் ரத்தத்தை ஹார்ட்டு கொண்டு போய் சேர்க்கும், கெட்ட ரத்தத்தை. இந்த வெயின் வேலை செய்கிறது மெயினாக ரெண்டாவது ஹார்ட்னால. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தசைகள் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா தான் பிளட்டு மேலே வரும். அப்போ தசைகள் வந்து கண்ட்ராக்ட் ஆகலை, இல்லைனா வெயின்குள்ளே இருக்கிற வேல்வ் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது பேர் தான் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. இது ஒரு நாளில் டெவலப் ஆகிற ப்ராசஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது பல நாட்களில் ஓடிக்கிட்டு இருக்க ப்ராசஸ்ன்றதுனால இது பேர் வந்து கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலாக நம்ம லேபிள் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கு. வெள்ளை மாளிகையிலேருந்து அவருக்கு வந்து அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சிவிஐ, கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இது யாருக்கு சார் வரும்
அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏஜிங் பாப்புலேஷன். அதாவது யார் யாருக்கெல்லாம் வயசு ஆகிட்டே போதோ அவங்களுக்கு இது ஈஸியாக வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 20, 30, 40ன்னும் போது உடம்பு கொஞ்சம் வலிமையாக இருக்கும், நல்லா உடல் உழைப்பு நம்ம அதெல்லாம் செய்வோம் அப்படின்றதால வேலை செய்வோம், வெயின்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் 60, 70, 80ன்னு போகும்போது வெயின்ஸுக்கும் வயசாகுது. அப்போ அது உள்ளே இருக்கிற அந்த ரத்த குழாய்கள் வெயின் வேல்வ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கி போகுது, சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ வேல்வ்ஸ் சரியாக வேலை செய்யலைன்னா ரத்தம் வந்து மேல் பக்கமாக போகாது, ரத்தம் கீழேயே தங்க ஆரம்பிக்கும். இது பேர் தான் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. அப்போ முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னது, ஏஜிங் பாப்புலேஷன் நம்பர் 1. ரெண்டாவது யாருக்கு சார் மெயினாக வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, யார் யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெரிய லெவலில் பண்ணலையோ அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய சவாலாக ஏற்படுது. இப்போ எக்ஸாம்பிள் பல ஆன்டிஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க, அந்த 45, 50ன்ட்டு காலைல எழுந்துப்பாங்க, சமையல் செய்வாங்க. இவங்க வீட்டில் காலைல சீரியல் ஆன் பண்ணாங்கன்னா முடிஞ்சது, அது பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். சாப்பிடுவாங்க, திருப்பி உட்காந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, இப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. அவங்க நடக்கிறதுன்றதே பெருசாக கிடையாது, எந்த விதமான உடல் எக்ஸசைஸே கிடையாது. அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சின்றது வந்துட்டு ஈஸியாக வருது. நம்பர் 2. மூணாவது எக்ஸஸ் வெயிட் போட்டுட்டே போகிறது. அப்போது நம்ம கை கால் அதே மாதிரி இந்த இடுப்பு பகுதிகள் தொப்பை ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் போது அப்போ இந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒபிசிட்டியும் இந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 4வது ரொம்ப ரேராக ஜெனட்டிக்காக ஒரு சில நோய்கள் இருக்குது இந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சிக்கு, அதுலேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நான் சொன்ன முதல் 3 தான் மெயின் காரணம். என்னென்னா வயதாகுது, வேலை செய்யறது இல்லை, வெயிட் போட்டுக்கிட்டே போகிறோம். இந்த 3 தான் இந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ரைட், இப்போ என்னென்ன அறிகுறிகள் சார் வந்து இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும், என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் உதாரணமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு என்ன அறிகுறிகள் வந்து வெள்ளை மாளிகை சொல்லியிருக்குன்னா, அவருக்கு கால்களில் வீக்கம் வருது, கைகளில் வீக்கம் வருது, அந்த கால் மற்றும் கைகளில் தோலில் வந்து ஏதோ கலர் சேஞ்ச் ஆகி ஒரு புண்ணு மாதிரி ஆகுது, இப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே தாங்க வரும், சேம் டிட்டோ சிம்டம்ஸ். ஏன் நடக்குது நீங்களே யோசிங்க. இப்போ காலில் இருக்கிற ரத்தம் வந்து மேலே வரணும், ரத்தம் மேலே வர முடியல, ஏன்னா அந்த வெயின்ஸ் சரியாக வேலை செய்யலை. அப்படின்னும் போது ரத்தம் கீழே தேங்க ஆரம்பிக்குதா. அப்போ ரத்தம் கீழே எவ்வளோ நேரம் தான் தேங்கும், அப்போ அந்த ரத்த குழாய்கள்லேருந்து அந்த ரத்தம் கொஞ்சம் வெளிப்பக்கமாக நகருது. இது பேர் தான் எடிமா அப்படின்ட்டு மெடிக்கலாக சொல்கிறோம், எடிமா. அப்போது 2 கால்லையும் நம்மளுக்கு கால் வீக்கங்கள் ஏற்படும், இது முதல் அறிகுறி. கையில் இதே மாதிரி பிரச்சனை, கைகள் வீக்கம் ஏற்படும், 2வது அறிகுறி. 3வது பார்த்தீங்கன்னா இந்த வீக்கம் இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த வீக்கம் ஸ்டெப்பாக மேலே வந்துகிட்டே இருக்கும். முதல்ல இது வரைக்கும் அந்த ஆங்கிள்னு சொல்கிறோம்ல, குதிகால் வரைக்கும் வீக்கம் இருக்கும், அடுத்து முட்டி வரைக்கும் வீக்கம் போகும், அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தொடப்பகுதி வரைக்கும் வீக்கம் போகும், அப்புறம் விரைகளில் கூட வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட் கிரேடிங்ஸ் ஆஃப் எடிமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து ஒரு மெயின் அறிகுறியாக இருக்குது. 2வது அறிகுறி என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் கால்களில் பல பாம்புகள் இருக்கிற மாதிரியான காட்சிகள் நம்ம பார்க்க முடியும். டார்ச்சரஸ் வெயின்ஸ் இந்த லெக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைனா லைக் ஸ்னேக்ஸ் இந்த லெக்னு சொல்லுவாங்க. இந்த நோய் பேர் தான் வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த வேரிகோஸ் வெயின்னும் போது எனக்கு நல்ல ஒரு படம் ஞாபகம் வருது, வசூல் ராஜா MBBSன்னு கமலஹாசன் சார் நடிச்சிருப்பார். அதில் ஒரு டைலாக் வரும், இப்போ தான் சார் உங்கள் டாக்டருங்களாம் சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதாமே, நின்று அந்த வேரிகோஸ் வெயின் வந்துருமாமே அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு. இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு ஒரு சிம்டமாக வெளியே வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காரணங்களில் நான் 3 காரணங்கள் சொல்லியிருந்தேன். மெயினாக வந்து இந்த வெயிட்டு, அப்புறம் வேலையே செய்யாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வயசாகிட்டே போகுதுன்ட்டு. இன்னொரு முக்கியமான காரணம் இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங் விதவுட் எனி மொபிலைசேஷன். அதாவது ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறது, நடக்காமல். 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. நடந்துகிட்டே இருக்கிறது வேறு, நின்றுக்கிட்டே இருக்கும் ஆனால் நடக்க மாட்டேன்றோம். யார் சார் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்னா நம்ம டிராஃபிக் போலீஸ்மேன். இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேபி இந்த சிக்னல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருந்துச்சு, ஆனால் அந்த 90s 2000s பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு இடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மேலே நின்றுக்கிட்டு ஸ்டாப் கம் ஸ்டாப்னு நின்றுக்கிட்டே தான் அவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங். அப்போ யாரெல்லாம் ரொம்ப நேரம் சும்மா நின்றுக்கிட்டு இருக்காங்களோ, எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல், அவங்களுக்கும் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ன்றது என்னென்னா, வேரிகோஸ்னா அந்த பாம்பு மாதிரி உங்கள் கால்களில் ஒரு தோற்றம். அப்போ இது கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்ட் நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு டாப்பிக்கோட ஒரு அங்கம்.
வேரிகோஸ் வெயின்ன்றது ஒரு அங்கம், அதில் ஒரு அங்கம். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறியாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. 4வது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த காலில் தண்ணி சேரும் போது ஈஸியாக அடிபடுறதுனால புண்ணுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது பேர் தான் வீனஸ் அல்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த வீனஸ் அல்சர்ஸும் வந்துட்டு இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சியோட இன்னொரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. 4வது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அறிகுறி என்னென்னா, திடீர்னு வந்துட்டு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இது ரொம்ப டேஞ்சர் அறிகுறி. ஏன் அப்படின்னா, ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப நேரமாக வந்து அந்த காலில் வந்து அந்த நீர் தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் போது, நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் போது இரத்த கட்டுகள் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இது பேர் தான் டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இரத்த கட்டுகள் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இரத்த கட்டுகள் டக்குன்ட்டு அங்கேருந்து உடஞ்சி அப்படியே கீழேருந்து கால்லேருந்து கிளம்பி அப்படியே மேலே வந்து அந்த இரத்த கட்டு நேரம் எங்கே வந்து சேருது, எல்லா வெயினும் எங்கே வந்து சேருன்னு சொன்னால் ஹார்ட்டுக்கு வந்து சேருது. அப்போ ஹார்ட்டில் எங்கேயாவது அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் வந்து லங்ஸுக்கு தான் சுத்தம் செய்ய போகணும். அப்போ லங்ஸில் எங்கேயாவது போய் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அடைச்சிக்கும் போது திடீர்னு மூச்சு வாங்கி உயிரிழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் பேர் தான், இரத்த கட்டு போய் ஹார்ட்டுக்கு லங்ஸில் போய் மாட்டிக்கிற இந்த கண்டிஷன் பேர் தான் வந்துட்டு த்ராம்போ எம்பாலிசம், பல்மனரி த்ராம்போ எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சிக்கு. ஸோ ஓவராலாக வந்து அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கால் வீக்கம், வேரிகோஸ் வெயின், நம்மளோட புண்ணுகள் வர்றது, அதே மாதிரி இந்த டிவிடி அந்த வீனஸ் த்ராம்போசிஸ் ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகிறது, ரத்தக்கட்டு போய் ஹார்ட் லங்ஸில் போய் மாட்டிக்கிறதுன்ற மாதிரி அறிகுறிகள் யாருக்கு வேணால் வேரி ஆகலாம். அதனால் வந்து இதை நம்ம புறந்தள்ள முடியாது அப்படின்றதான் நம்மளோட பார்வையாக இருக்குது. சரி சார், நான் எப்போ போய் டாக்டரை பார்க்கணுன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது கண்டுக்காமல் இருக்காங்க. கால் வீக்கம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எப்போ போய் டாக்டரை வந்து போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கால் வீக்கம் ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு கால் வீக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் உடனே வந்துட்டு டாக்டரை போய் பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ டாக்டரை போய் பார்த்து டாக்டரை செக் பண்ணுவார், எதனால உங்களுக்கு கால் வீக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேரிகோஸ் வெயின் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை உள்ளே இருக்கிற அந்த வெயின்ஸ் வீக்காக இருக்கான்னு சொல்கிறத ஒரு சில டாப்லர் மற்றும் டூப்ளெக்ஸ் ஸ்கேன்ஸ் மூலயமா வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் என்ன சார் வைத்தியம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இந்நேரம் ட்ரம்ப் சருக்கு அதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னென்னா கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷாக்ஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி டைட்டான ஷாக்ஸை வந்து ஒன்று மாட்டிக்கிறது. அப்படி மாட்டும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த வீக்கன்றது வராத, வீக்கம் வந்து குறையுது. 1. 2வது ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்குது. அப்போ அந்த கெண்டைக்கால் தசை தான் இன்னொரு ஹார்ட்னும் போது அந்த ஹார்ட்டை ஸ்ட்ராங் படுத்தணும் இல்லையா, அப்போ அந்த ஃபிசியோதெரப்பி வந்து பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து ஸ்ட்ராங் படுத்துறது, இந்த வேலைகள் வந்து செய்யப்படும். கைக்கான எக்ஸசைஸ்கள், அந்த மாதிரி கை வீக்கம் குறையிறதுக்கு கைக்கான எக்ஸசைஸ்கள் கொடுக்கப்படும். 3வது வந்துட்டு டெய்லி வாக்கிங், ஜாகிங்ன்ற மாதிரி நடக்கிற உடற்பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும். இது எல்லாமே வந்து செய்வாங்க. அதை தாண்டி வந்து இந்த புண்ணுகள் வந்ததுன்னா அந்த புண்ணுகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த அல்சர் ப்ரோட்டோகால் மாதிரி ஃபாலோ பண்ணி அதை டாக்டர்கள் செய்வாங்க. இதை தாண்டி வந்து சர்ஜரி தேவைப்பட்டால் சர்ஜரியும் தேவைப்படலாம். லாஸ்ட்டாக அந்த ரத்தக்கட்டுகள் வரும் அப்படின்றதுனால ரத்தக்கட்டுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கரைக்கிறதுக்கான மருந்துகள், சப்போஸ் ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கான மருந்துகள் என்ற மாதிரி டாக்டர் பல்வேறு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்கள் முன்னாடி உங்கள் கேஸை பேஸ் பண்ணி தூக்கி போடலாம். ஸோ ஓவராலாக நம்ம இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரம்ப் சார் விடுங்க, நம்ம ஊரில் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பல ஆன்டிஸ்க்கு இருக்குது, பல வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு இருக்குது. அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை வந்து அப்படியே ப்ரொலாங்காக விடாதீங்க. கால் வீக்கத்தோட ரொம்ப நாள் பயணிக்காதீங்க. கால் வீக்கம் வந்து தனியாக இன்னொரு வீடியோ நான் திருப்பியும் பேசுகிறேன். கால் வீக்கத்துக்கு நிறைய காது வந்து நான் தனியாக பேசுகிறேன். பட் ஆனால் அந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சின்றது ஒரு முக்கியமான காரணம் கால் வீக்கத்துக்குன்றதுனால தயவு செஞ்சு அந்த சீல் கோத்துக்கிட்டு அந்த புண்ணு ஃபார்ம் ஆகிறது, ரத்தக்கட்டு வர்றதுன்ற அளவுக்கு விடாமல் ஸ்டார்டிங்கிலேயே எளிய முறையில் எப்படி வெயிட்டை குறைக்கலாம், எப்படி தசைகளை ஸ்ட்ராங் படுத்தலாம், எப்படி வெயின்ஸை வந்து ஸ்ட்ராங் படுத்தலாம், எப்படி வந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆங்கிளை எடுங்க அப்படின்னு சொல்லி, ட்ரம்ப் சாருக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு யார் பேக்கப்பு, நம்ம தானே பேக்கப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு பல பேருக்கு வந்து நீங்கள் சர்க்குலேட் பண்ணுங்கள். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து இந்த சிவிஐ பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து தாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஹெல்த் டாபிக்கில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.